ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபார் வந்து இது பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஆப்ரேட்டர்ஸ் வரையும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி வந்துடலாம். ஓகே, இப்போ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு நம்மக்கிட்ட இது வரையும் ஜாவா பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே, லைன் பை லைன் சீக்வன்ஸ்லாம் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைன் இருக்குது என்கிட்ட. அந்த லைன் வந்து பர்டிகுலர் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் எக்ஸிக்யூட் ஆகணும். அல்லது ஒரே ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து திரும்ப திரும்ப ரன் ஆகிட்டே இருக்கலாம். ஓகே, அல்லது சர்டன் கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் அது வந்து பிரேக் ஆகணும். ஓகேவா? ஸ்டாப் ஆகணும் கோடு. இதை எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது எப்படின்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன டைப்ஸ் இருக்குன்னா, செலெக்ஷன் அப்படின்னு ஒரு டைப் இருக்குது. இந்த செலெக்ஷனுக்குலாம் இஃப் கண்டிஷன், இஃப் எல்ஸ், எல்ஸ் இஃப் லேட்டர், ஸ்விட்சு இதெல்லாம் வரும். இது எல்லாத்தையும் டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓட்டு. ஓகேவா? ஓட் போடுறதுக்கு வந்து வயசு வந்து 18க்கு மேலே வேணும், 18லேருந்து அதுக்கு மேலே. அது அல்லது இப்போ இந்த கிரேடெல்லாம் இருக்குல்ல, 50க்கு மேலே இருந்து 50 டு 55 இருந்தால் ஒரு கிரேடு, 55 டு 60 இருந்தால் ஒரு கிரேடு. ஸோ அந்த கேசஸ்ஸு. அல்லது கிரெடிட் கார்டு வந்து இஷ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னா சிபில் ஸ்கோர் வந்து கிரேட்டர் தென் சம் வேல்யூ. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் என்ன பண்ண போகிறோம், இந்த டிசிஷன் மேக்கிங் இஃப் எல்ஸ், எல்ஸ் இஃப் ஸ்விட்சை தான் யூஸ் பண்ண போகிறோம். தென் இந்த இட்ரேஷன் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, நம்மக்கிட்ட ஒரு செர்டன் கோட் இருக்குது. அந்த கோடு வந்து லைன் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகிருக்கணும். என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து என்ன பண்ணணும், எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கணும். அப்படிங்கிற கேஸ்க்கு எல்லாத்தையும் இந்த இட்ரேஷன் ஃபாலோ பண்ணுவோம். ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணணும்னா, எனக்கு பர்டிகுலர் லைன் வரையும் வந்துடும், தென் வந்து பிரேக் பண்ணணும். அல்லது அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த லைன் போகணும். ஓகேவா? பிரேக் பண்ணணும்னா இந்த பிரேக்கு, ஸ்கிப் பண்ணிட்டு போகணும்னா கண்டினியூ, ரிட்டன் வந்து ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் வந்து எதாவது ரிட்டன் பண்ணணும்னா ரிட்டன் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி ஜம்ப் பண்ணுவோம். அதாவது மெத்தட்லேருந்து வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக ஜாவா எப்படி எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா சீக்வன்சியல் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெயின் மெத்தடுக்குள்ளே வரும். அதுக்கடுத்து என்ன பண்ணும், இது ஒரு ரன் ஆகும், இது ரன் ஆகும், இது ரன் ஆகும். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். பட் இப்போ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் தான் ஏன்னு இப்போ தான் சொன்னேன். எனக்கு சர்டன் கிரிட்டீரியா வரும். அந்த கிரிட்டீரியாவை எனக்கு வந்து ட்ரூவா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும்னா எனக்கு என்ன தேவை, கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டோட ஹெல்ப் தேவை. ஸோ இந்த பாருங்க, இன்டிஜர் ஏஜ் 16 இருக்குது. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டபிள் என்ன பண்ணுறோம், எலிஜிபிள் டு ஓட்டுன்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இந்தியாவில் 16க்கு 18லேருந்து மேலே இருந்தால் தான் என்னது எலிஜிபிள் டு ஓட்டு. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு வந்து இது பிரிண்ட் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ இதை நான் வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே, அதான் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட் டைப் செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டா, எதுக்கு டிசிஷனை எடுக்கிறதுக்கு. ரெண்டாவது எதுக்கு பார்த்தீங்கன்னா இட்ரேஷன், ஒரு பிளாக் ஆஃப் கோடை மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணுறதுக்கு. எனக்கு ஜாவா அப்படிங்கிறது 5 டைம்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி தனித்தனியாக டைப் பண்ணிட்டு இருக்கிறத விட இந்த ஒரு ஃபார் லூப்புக்குள்ள போட்டோன்னா என்ன பண்ணும், 5 டைம்ஸ் இதுவே பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? இது அடுத்த வீடியோவில் வரும்போது பார்க்கலாம் எப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். ஜம்ப் பார்த்தீங்கன்னா யூஸ்டு டு ஆர்டர் த நார்மல் ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன். பிரேக் என்ன பண்ணும், லூப்பை பிரேக் பண்ணும். கண்டினியூ வந்து கரண்ட் இட்ரேஷன் என்ன பண்ணும், ஸ்கிப் பண்ண ஹெல்ப் பண்ணும். அடுத்து ரிட்டர்ன் வந்து மெத்தட்லேருந்து வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, அடுத்த வீடியோவில் தான் கோடிங் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு இது தியரி பெர்ஸ்பெக்டிவில் பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் இன்டர்வியூ கொஸ்டின் கேட்டாங்கன்னா விச் கேட்டகரி ஆஃப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ்டு டு ரிப்பீட் ஏ பிளாக் ஆஃப் கோட் மல்டிபிள் டைம்ஸ் அப்படின்னா ஆன்சர் வந்து நீங்களே ஃபைன் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபைன் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எதாவது டவுட்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் தான் இஃப் எல்ஸ் ரெண்டும் சேர்த்து ஒரு வீடியோ போட்டுக்கலாம். அடுத்து வந்து எல்ஸ் இஃப் லேட்டர் தனியாகவும் ஸ்விட்ச் தனியாகவும் போட்டுக்கலாம். மொத்தம் இதுக்கே 3 வீடியோ வந்துடும். தென் இது வந்து இதுக்கும் ஒரு இது தனித்தனியாகவே ஆமாம், இது வந்து இதை விட்டு சேர்த்து ஒரு வீடியோ பண்ணிக்கலாம். இது ஒரு வீடியோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.